ஹாய் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ். சண்டேயோட விலாகு. இது வந்து சண்டே மார்னிங்கே வந்து இட்லிக்கு மாவு வச்சுட்டேன்னா இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ஓடும், கரெக்டாக இருக்கும். மார்னிங்கே அரைச்சி வச்சுட்டேன். மார்னிங்கேனா கொஞ்சம் கரண்ட் பில் கம்மியாகும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாருங்கள், அப்படியே கிரைண்டரை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கீழே. நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சின்ன வெங்காயத்தில் தான் வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் தான் உடம்ப குளிச்சிங்கனால இனி ஃபுல்லாக பெரிய வெங்காயம் வாங்க வேணாம், சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கினா போதுன்ட்டு செட் பண்ணியாச்சு. தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு அரைச்சி குழம்பு மாதிரி வச்சுட்டு 65 வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏதோ குலோப் ஜாமுன் கேக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி, கேக் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்ன் சிப்ஸு, முறுக்கு, இந்த தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் விற்றாங்களாம். ஸோ 100 ருப்பீஸ். அது நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய சைஸாக கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் அதிரசமும் ஹோம்மேடு தான், அந்த லேடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஹோம்மேட்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே போட்டதுங்கிறனால வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்காக அந்த தேங்காய் பன்னு, கேக்கு. இது வெஜ் பிரியாணின்னு ஒன்று, அது நல்லா இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே சொல்லிட்டு அது குழந்தைங்க சாப்பிட்டாங்க. கொஞ்சம் சும்மா ஒரு பேக்கெட் தான், ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக வாங்கினோம். நிறையா கடையில் வாங்கி கொடுக்க முடியாதுனால.